ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கு வந்து அனில் அம்பானி ஒரு மெசேஜ் அனுப்புனாராம். என்ன மெசேஜ் அனுப்புனான்? "லீடர்ஷிப் வாண்ட்ஸ் டூ சீ யூ" அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேட் பண்றதாவும் அந்த ஃபைல்ல சொல்லப்படுது. இது எத ரெஃபர் பண்றதுன்னா, மோடி அண்ட் ட்ரம்போட மீட்ட வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அ ச இவரு எப்ஸ்டைன் வந்து ட்ரம்ப்க்கு மெசேஜ் அனுப்புறாராம். "மோடி இஸ் செண்டிங் சம்மன் டூ சீ மீ" அப்படிங்கிற ஒரு மெசேஜ அனுப்புறாராம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் வச்சு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அக்யூசேஷன் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வர கேள்வி அப்படிங்கிறது இதுல என்ன என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒரு அ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மோடி. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் லீடர், மக்களோட ஒரு பீப்பிள்க்கான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து, யார் கூட ஒரு க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டில இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கன்விக்டட் செக்சுவல் செக்ஸ் அஃபெண்டர் கூட வந்து க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டில இருக்காரு. அப்படின்னு நம்ம இத எடுத்துக்கலாமா? இத வந்து யார வச்சு பண்ண வைக்கிறாங்கன்னா, அனில் அம்பானிய வச்சு பண்ண வைக்கிறாரு. இது வந்து எப்படி யாரு இப்ப வந்து ஒரு ஒரு அரசாங்கத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து யார் ரெப்ரசன்டேட்டிவ்னா ஒரு பிசினஸ் அதுவும் ஒரு பிசினஸ் மேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல. மின்னல் விடுற ஜெய்சங்கர் வந்து இல்லையா உங்க ரெப்ரசன்டேட்டிவா? அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் மேன் தான் வந்து மோடியோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு.